இன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்கிட்டாரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் அவர் ஆற்றுல இறங்கிய போது மதுரையே குலுங்குச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய வைகை ஆற்றுல அழகர் இறங்கினாலும் அவருக்கு அபிஷேகம் பண்ண இங்கே இருக்கிற எந்த தண்ணீரையும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அப்படி தான் சொல்லப்படுது. சரியாக 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலையின் உச்சியிலிருந்து கொண்டு வர தண்ணியை தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்களாம். ஏன்னா அழகரோட சிலை அபரஞ்சித் தங்கத்தால் ஆனதாம். சாதாரண தண்ணியால் அபிஷேகம் செஞ்சால் அதில் உள்ள உப்போ தாதுக்களோ சிலையை கருத்து போக வைக்கலாமா, அரிப்பும் ஏற்படலாமா. அதனால தான் சில சேதமடையும் வாய்ப்பு இருக்கான். இதையெல்லாம் தவிர்க்கத்தான் நம்ம அழகர் கோயில் மலை உச்சியில் இருக்கிற அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தை வச்சு மட்டும்தான் உற்சவருக்கு அபிஷேகம் எப்போவுமே நடக்குமா. அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அழகர் ஆற்றுல இறங்கும்போது அவர் மேலே எல்லாரும் தண்ணி பீச்சடிப்பாங்களே, அப்போ சிலைக்கு ஒன்றும் ஆகாதானே? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல். இந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.